ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே எதுவுமே தெரியல. ஃபுல் ஒயிட்டாக பனி இருந்தது. யார் மூஞ்சுமே கண்ணுக்கு தெரியல. ஒரு 8-8:30 மணி போலக்கு மேலே தான் வெயிலே வந்துச்சு. சூரியனே அப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருந்தது. சரி, நைட்டு கொஞ்சம் ரைஸ் மீந்திருந்தது. அதுவும் சரின்னு சொல்லிவிட்டு லெமன் ரைஸுக்கு தாளித்து வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போதுமே தேங்காய் சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. புளியோதரை, லெமன் ரைஸு, இட்லி, தோசை இது எதுக்குமே தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் இன்றைக்கி இட்லி பொடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இட்லி பொடிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலை போட்டு பொடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் மிளகாய் வறுத்துக்கிட்டு கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு, அப்புறம் தனியா ஒரு 1/4 கப். இது கூடவே பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட டேஸ்ட்டாகவே இருக்கும். இது ஃப்ரைட் இட்லி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பொரியல் பண்ணுறோம் இல்லையா, காய்கறி பொரியல், பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் வேர்க்கடலை கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த பொரியலுக்கெல்லாம் கூட இந்த பொடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடலைப்பருப்பு வீட்டில் தீர்ந்து போச்சு. சரி, வேர்க்கடலாம் இருந்துச்சு. சரி, அதை வச்சே பொடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி பொடி ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இட்லி கூட, தோசை கூட, வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நம்ம போட்டு சில்லி இட்லி மாதிரி பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி நான் என்ன டிவோஷனல் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிவபெருமான் பற்றின ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ஒரு தீவிர சிவன் பக்தர் சிவனுடைய சிலையை டெய்லி அவரோட வீட்டில் வச்சு அன்னிதினமும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவர் முன்னாடி சிவபெருமான் காட்சி தரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, வைணவ பக்தராகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய சிலையை வீட்டோட பரன் மேலே தூக்கி வச்சுட்டு கிருஷ்ணர் சிலையை எடுத்துகிட்டு வச்சு அதுக்கு தினமும் பூஜை புனஸ்காரங்கள், பிரசாதம், சாம்பிராணி எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் தீபதூபம் காட்டும்பொழுது ஞாபகம் வந்திருக்கு, சாம்பிராணியோட வாசனை வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டோட ஜன்னல், கதவு எல்லாத்தையும் மூடியிருக்காரு. அதே போல் வீட்டோட மேலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மூக்கையும் கட்டிட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டியிருக்காரு. உடனே சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி காட்சி அளித்தாராம். ஏன் இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு பூஜை பண்ணேன், என் முன்னாடி காட்சி தரவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டப்போ, இவ்வளோ நாள் நீ என்னை வெறும் சிலையாக தான் பார்த்த, இன்றைக்கி தான் என் சிலையில் உயிர் இருக்குது, நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்பி என்னுடைய மூக்கை கட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சுவாமிக்கு பூஜை பண்ணுறது பெருசு இல்லை, சுவாமி உண்மையிலே நம்ம முன்னாடி இருக்காருன்னு நினச்சி பூஜை பண்ணணும். அதுதான்